ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சொல்லல இங்கே எபிசோடு 10 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு அந்த லைன்களில் சேர்ந்தவனை ஓங்கி ஒரு குத்துட்டதில் பறக்கும் சிட்டிலேருந்து அப்படியே தரையை பொழந்துட்டு வானத்துலேருந்து கீழே விழுந்துட்டு இருப்பான். அவன் கத்துல அந்த சோஃபி இருக்கா பாருங்க, அக்வா கீழே சேர்ந்துவ, அவள் கண்ணை முழிச்சிட்டு என்னன்னு பார்க்கும்போது கழுத்தில் நம்ம ஹீரோ மந்திர கட்டு மாதிரி ஒரு மந்திர செயினை போட்டு வச்சிருப்பான். அதோட போன எபிசோடு முடிச்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த லியோ கில்ட சேர்ந்த ஸ்டீவன் நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு குத்துட்டதுல அப்படி அந்த பூமியில பெரிய ஓட்டையை விழுந்து அவன் அப்படியே கீழே வானத்திலிருந்து பூமிக்கு விழுந்துட்டு இருந்திருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படி உனக்கு தேவடா, உன்னை நான் மறுபடியும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதே நேரம் இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, டேய் நீ இப்படி குத்துட்டியே, அவன் இவ்வளோ தூரத்துலேருந்து பறந்து கீழே விழுந்தா என்னடா அவன் சித்திர போறான்டா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, அவனா சாக மாட்டான்டா தடிமாட்டு போய, அவனுக்கு ஒன்றாகாது, சரி வா இங்கேருந்து மக்களை நான் பாதுகாப்பாக கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் எல்லாம் எங்களை காப்பாற்றிட்டாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த கோட்டுக்கில் இருந்துட்டு எடுத்து அந்த சிங்க மான்ஸ்டரு, அந்த மான்ஸ்டரை எடுத்து இங்கே இருக்கிற அந்த மந்திர பொருட்கள் எல்லாத்தையுமே அதை முழுங்க சொல்லுவான். அது எல்லாத்தையுமே எடுத்து வாய்க்குள்ள போட்டு முழுங்கிட்டு இருக்கும். அதை ஒரு பிக்கி பேங்க், ஒரு உண்டியல் மாதிரியே நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ, நான் உடனே ஃபோன் எடுத்து ஒரு பையனை கூப்பிடணும், நான் இங்கே ஒரு பையனை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, எந்த பையனை கூட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம ஹீரோ, அவனோட பேர் ஜே அப்படின்னு சொன்னோன்னே, என்னது ஜேவா, ஒருவேளை என் பையனா இருக்குமா, எந்த ஜேப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்து யாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருப்பான். வேற யாருக்கு, ஜேக்கு தான். அப்படி அவன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, ஐயோ ஜேயா, அவனுக்கு எதுக்குடா இவன் ஃபோன் பண்றான், இவன் எதுக்குடா அவன் கூட இருக்கான், எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இவன் அவனோட பெரிய ஃபேனாச்சே. ஜே மட்டும் இல்ல, என் பொண்ணு அவளுக்கும் இங்க லியோனா ரொம்ப பிடிக்குமே, இவங்க ரெண்டு பேரும் லியோ சின்ன வயசுலேருந்தே ஃபேனா இருந்தவங்களே, என்ன ஆக போது தெரியலையே, இவன் கூட இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையை கெட்டு போயிருவே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க கவலைப்பட்டு இருப்பான். அப்ப என்ன ஆகும், நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட, அவங்க இந்த ட்வின்ஸுக்குள்ள சேர்ந்தவனு தானே, நீ அவங்க கூடலாம் இருக்காதப்பா, அவங்க ரொம்ப கடுப்பேற்றுவானுங்க, மரியாதை கொடுக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டா அவனுங்க என்ன ரொம்ப கடுப்பேற்றிட்டே இருந்தானுங்க, அந்த ட்வின் கில்ட சேர்ந்தவங்களுக்கு மரியாதையே தெரியாது அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, லியோ நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்ட பத்தியா, சூப்பர் சூப்பர், அந்த ட்வின் கில்ட சேர்ந்தவங்களாம் வேஸ்ட், அந்த ஜே பையனா, அந்த ஜே பையன் கூட நான் சுத்தாத, அவனுக்குலாம் மரியாதை தெரியாது, நீ பேசாம வா நம்ம தனியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருப்பானா. அதே நேரம் பின்னாடி இருந்து அப்பா அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். ஆமாம் இந்த வாய்ஸு அப்படி சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு திரும்பி பார்ப்பானா. அப்படி திரும்பி பார்க்கும்போது அங்கே நம்ம ஜே ஃபோனை காதில் வச்சுட்டு இருப்பான். என்னாச்சு அப்படி சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஜேக்கு ஃபோன் பண்ணிட்டான். இது வரைக்கும் லைனில் தான் இருந்திருக்கு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை லியோன்னு கூப்பிட்ட வரைக்கும் அவனுக்கு எல்லாமே கேட்டிருக்கு. அதை கேட்டோன்னே அப்பா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுவானா. அதை கேட்டு, டே நீ எதுக்கிட்டா இங்கே வந்த, ஆல்ரெடி காலில் தான் இருக்கியா அப்படின்னா எல்லாத்தையுமே கேட்டியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஜெயும், ஆமா நான் எல்லாத்தையுமே கேட்டேன், இவர் தான் லியோவா, இவர் தான் உண்மையான லியோவா அப்படின்னு சம சாக்காயி அங்கே அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அதே நேரம் பார்த்தா அந்த செத்து போச்சு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர், அந்த சிம்பையாட்டு மறுபடியும் அப்படியே ஊந்து வந்துட்டு இருக்கும். அது அப்படியே பறந்து வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ கிட்ட வேகமாக வந்துட்டு இருக்கும் பாருங்க. அப்படி நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட அந்த ஸ்மைல் இருக்கு பார்த்தீங்களா, வித்தியாசமான கிரியேச்சர், அது அப்படியே குறுக்க வந்து வாயில் அப்படியே போட்டுரும். வாயை பொழுந்து அதை மொத்தமாக முழுகிட்டு சூப்பராக இருக்கு அப்படி சொல்லிட்டு நூடுல்ஸ் மாதிரி உறிஞ்சு சாப்பிட்ருவோம். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, ஏன்டா கண்டதை கழித வாயில் போட்டு முழுங்குறியா, உனக்குன்னு அறிவு இருக்கா இல்லையா, வாயை தவிர துப்பு துப்பு அப்படி சொல்லிட்டு அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பான். அது துப்பவே துப்பாது. நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். என்ன சொல்லிட்டு பார்த்தா அந்த செத்து போச்சு பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர், அதோட அந்த உடம்புல இருந்து மிச்சம் மீதி இருக்கிற அந்த சிம்பி அடுத்து இங்கே பறந்து வந்துருக்கு. அதை பார்த்துட்டு எங்கள் ஹீரோட ஃப்ரெண்டு, என்னடா இது செத்து போய் இப்படி சொல்ல போனது அப்படி பார்க்கும்போது இங்கே ஜே நம்ம ஹீரோ பார்த்து, அப்படின்னா நீங்கள் தான் லியோவா, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டா, அப்படின்னா நீங்கள் எங்கள் அங்கிள், இதுக்கப்புறம் நான் உங்களை அங்கிள் அங்கிள் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பானா. அதை பார்த்து நம்ம இங்கே ஹீரோட ஃப்ரெண்டு, டேய் எனக்கு மரியாதை கொடுத்துருக்கியாடா, இங்கே அவனை பார்த்தோன்னு அங்கிள்னு சொல்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு கஷ்டப்பட்டு ஓன்னு வாயை மூஞ்சி வச்சிருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் அமைதியா இருங்கடா, நானே இவன் முழுங்கிட்டு துப்ப மாட்டாள சொல்லிட்டு கடுப்புல இருக்கேன், கத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுவான். அப்படியே கட் பண்ணா அந்த லைன் கில்டு பில்டிங்கு பார்க்கறதுக்கே சும்மா பிரம்மாண்டமா இருக்கு. அங்கே மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த கேப்டன் ஆலிவர் நம்மளோட பாஸ் ஸ்டீவை எவனோ ஒருத்தன் அடிச்சிட்டான், அவன் யாரு என்னன்னு விசாரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு இருக்கா, இவ எஸ் ரேங்க் சேர்ந்தவ, இந்த லைன் கில்ட சேர்ந்தவ தான். டக்குன்னு போனை பார்த்தா அதுல ஒரு மெசேஜ் வந்துருக்கும். சாரிப்பா நான் அந்த மெசேஜ் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவளோட பேர் யூகா, போன்ல ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, நான் எடுத்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லும்போது அதை கேட்டு அந்த கேப்டன் ஆலிவர் கடுப்பாய், என்னம்மா எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், பேசாம போனை உள்ள வைமா அப்படின்னு சொல்லிட்டு அதை திட்டும் போது அதை கேட்டு யூகா, பேசாம இருங்கப்பா, ஏன் ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்கலாம் மறுபடியும் மொபைலை பார்க்க ஆரம்பிச்சிருவா. அதை பார்த்துட்டு என்னடா இவ்வளவு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டு இருப்பான் அந்த ஆலிவர். இவன் மெசேஜை பார்க்கும்போது அந்த மெசேஜ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒழுங்கா இங்க வா, நம்மளுக்கு ஒரு புது அங்கிள் கிடைச்சிருக்காரு, இந்த அங்கிள் நீ பார்த்தா ஆடி போயிருவா, அசந்து போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். யாருன்னு பார்த்தா ஜே தாங்க. அப்படின்னா ஜேவோட அக்கா இவ தான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு இருக்க ஒரு பொண்ணு, அது இந்த பொண்ணு தாங்க. இங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அப்படியே இந்த பக்கம் பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, மெசேஜை பார்த்துட்டு
யார் அந்த அங்கிள்? சரி உடனே போய் நான் வீட்டுக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போவாளா? அதை பார்த்துட்டு அழிவா என்னம்மா நீ பாட்டுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் போய்கிட்டே இருக்கேன் என்ன கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே இருப்பான் பாருங்க. ஆனா அவன் கண்டுக்காம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பா. அப்படி கட் பண்ணா அந்த சோஃபியோட கில்டு ஆக்வா கில்டுக்கு பில்டிங் முன்னாடி நிறைய பிரஸ் எல்லாம் நின்று இருப்பாங்க. ஏன்னு பார்த்தா அவளை கை கால்லாம் கட்டப்பட்டு அந்த சேர்ல இருக்க போது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு யார் அவங்களை கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கறதுக்கு நின்று இருக்கானுங்க. அதை அப்படியே ஜன்னல் இருந்து பார்த்துட்டு கடுப்பாகி அந்த லியோ அந்த லியோ என்னை ரொம்பவே கடுப்பேற்றுறான், என்னை விடவே மாட்டான் போல இருக்கு, எங்கே போனால் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் அப்படியே கட்டுனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் இங்கே சோஃபியா அங்கே கையெல்லாம் கட்டுப்பட்ட நிலமையில சேரில் இருந்தால் பார்த்தீங்களா, அவளை அப்படியே காப்பாற்றி ஆஃபீஸர்லாம் கூட்டு வந்துட்டு இருப்பானுங்க. அப்படி கூட்டு வந்துட்டு இருக்கும்போது என்னாகும், அவள் கழுத்தில் நம்ம ஹீரோ நெக்லஸ் மாதிரி ஒன்று போட்டுருவான் பார்த்தீங்களா, அதுலேருந்து பயங்கர பவர்ஃபுல்லான வெளிச்சம் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஐயோ என்னாக போகுது இது வெடிக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும். அந்த ஸ்க்ரீன் பாப்பாக்கி என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏய் நான் தான் லியோ, நான் செத்து போயிட்டேன் நீ யார் சொன்னா, ஒழுங்கா 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மெசேஜ் மாதிரி அங்கே வரும். அதெல்லாம் மக்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து இங்கே சோஃபி ஐயோன்னு வாய பழந்துட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ண ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோன்னே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, வெளியே போனால் கேள்வியாக கேட்பாங்களே, ஐயோ இந்த லியோ என்னை பாடாப்படுத்துறானே, லியோ உன்னை கொன்றுவண்டா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ காற்று குறைஞ்சிட்டு அந்த சிங்க மனசுல குட்டியா நாய்க்குட்டி மாதிரி மடியில வச்சு தூங்க வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ டிவி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கும், சோஃபி வெளியே வந்து தகவல் சொல்ல மறுத்துட்டாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கும். அது ஒருத்தன் சேர்ல உட்காந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இது நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசிட்டு இருப்பான். இவன் யாரு என்னன்னு இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. அப்படியே கிட்டா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டில் அங்கே ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், அம்பை எடுத்து வில்ல விடுவான். அது கரெக்டாக பாயிண்டில் போய் அடிக்கும். எப்படி கரெக்டாக அடித்தேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது அதே நேரம் நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து அம்பு விடுவான் பாருங்க. அது சொருக்கிட்டு இருந்த அம்புக்கு ஸ்ட்ரைட்டாக போய் அந்த அம்பை பழந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அது நடுவில் போய் அடிக்கும். என்னடா நடுவில் அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கண்ணை கட்டிட்டு அதை பண்ணியிருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கடுப்பாயிட்டே, ஏன்டா எப்போ பார்த்தா நான் கடுப்பேற்றிட்டே இருக்க, நீ வேற இதில் போய் விளையாட மாட்டியா, ஏன் இதில் தான் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அவனை பிடிச்சி திட்டிட்டு இருப்பான். அப்போ ஜே நல்லா கூலிங்கான ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட, அங்கிள் இந்தாங்க இதை குடிங்க, டயர்டா இருப்பீங்க, இந்த டவல் பாருங்க மூஞ்சி ஃபுல்லா வேர்வையா இருக்கு தொடச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப பாசம் பண்ணிட்டு இருப்பானா. அதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, ஏய் நான் உன் அப்பன்டா, எனக்காக நீ ஒன்றுமே பண்ணதில்லை, கூப்பிட்டா கூட காது கேட்காத மாதிரி இருப்ப, இப்போ இவனுக்காக எல்லாமே பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் பின்னாடி பல்ல கடிச்சிட்டு இருப்பான். அப்படி அந்த கோவத்தை கட்டுப்படுத்திட்டு அவனோட பையன் ஜெய்கிட்ட, அவனே அப்பாவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுச்சு, தண்ணியா ஃப்ரிட்ஜில் இருக்கு போய் எடுத்துக்கோ, உனக்கு ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்து நீட்டுவாங்க போயா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிடுவானா. அதை கேட்டு தடையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். ஐயா எனக்கு மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவனுக்கு பண்ணுற, அங்கிள் தான் முக்கியமா அப்பா முக்கியம் இல்லையா அப்படி சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோக்கு ஸ்க்ரீன் பாப்பாக்கி, இது ஒரு டிவைன் பிளேஸ், இந்த பிளேஸ் உங்களுக்காக வழங்கப்படுது, இதில் நீங்கள் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஏன் நீங்கள் கூட கொஞ்ச நாள் வந்து தங்கிக்கலாம், இதில் உங்களுக்கு டிவைன் பவர் அதிகமாக கிடைக்கும், இந்த கடவுள் சக்தி மூலமாக உங்களுக்கு நிறைய அடிமைகளை நீங்கள் இதில் வச்சுக்கலாம் அப்படி சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ பரவாயில்லையே இன்னும் நிறைய பவர் கிடைக்குமா, மனுஷங்களாம் வச்சுக்கலாமா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் வரண்டா ஒரு முக்கியமான வேலை இருக்குது, சும்மா நீ தரையில் உட்காந்து அழுதுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போயிடுவான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ட்வின் கேர்ள்ஸ் அந்த கேப்டன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கூட சேர்ந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த கடைக்காரக்காவே நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன இவர் இவ்வளோ சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கேப்டன் நம்ம ஹீரோ கிட்ட, எங்க கிட்ல வந்து சேர்ந்துக்கங்க, உங்களுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மனசில் வச்சுட்டு இருப்பாரு, இவன் என்ன விட மாட்டான் போல இருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்தா கோட்டு கில்டோட பாஸு, அப்புறம் அந்த ஆக்வா கில்டு பாஸு, லைன் கில்டு பாஸு இவங்களெல்லாம் பார்த்தாச்சு, அடுத்து இந்த ட்வின் கில்டோட பாஸை மட்டும் நான் பார்க்கவே இல்லையே, அவன் அந்த பைத்தியம் முடிச்ச சூனியக்காரியாக தான் இருப்பான், அவளை நான் சீக்கிரமாக பார்த்தாகணும். சரி நம்ம உங்களோட பாஸ் எங்கன்னு பேசலாமா, நான் சில விஷயத்தில் அவங்ககிட்ட பேசணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீலிங் எல்லாம் பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி மந்திர பொருட்கள், தங்கறதுக்கு இடம், இந்த மாதிரி எல்லா டீலிங் பேசிக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு பின்னாடி இருக்கவங்களாம், ஐயோ கேப்டன் என்ன இவர் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா மொபைலில் ஏதோ ஒரு மெசேஜ் வரும், இருங்கப்பா எனக்கு வேறு ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மொபைலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கேப்டன் இந்த பக்கம் நம்ம ஜே இருக்கான் பாருங்க, அவளோட அக்காக்காக வெயிட் பண்ணியிருப்பான், அவன் அக்காவை கூப்பிட்டுப்பா பார்த்தீங்களா, அதனால் அங்கேருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. அவன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என் லியோ அங்கிள் என் அக்கா கிட்ட காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுத்த அந்த சின்ன கத்தி மாதிரி இருக்கு பாருங்க டேகர், அதை எடுத்து பார்த்துட்டு அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ பட்டாருன்னு அந்த கத்தி யாரை பிடுங்குறாங்க, யாருன்னு பார்த்தா ஒரு 3 பேர், அதில் மஞ்ச முடி ஒருத்தர் இருக்கான், அவன் தான் அந்த கத்தியை பிடிங்கிருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா
இங்கே இவன் ஜே இருக்கான் பார்த்தீங்களா ட்வின் கில்டு, அந்த ட்வின் கில்டு இருக்கிற ஏ ரேங்க் ஹண்டரு. இவன் யாருன்னு பார்த்தா அந்த ட்வின் கில்டோட பாஸ் இருக்கா பார்த்தீங்களா ஒருத்தி, அவளோட பையன் தாங்க இவன். சும்மா ரொம்ப திமிரு பிடிச்சவன், வம்பளுத்துக்கிட்டே இருப்பான். இங்கே அந்த ஜேயோட கத்தி பிடிங்கிட்டு, டேய் உன்ன மாதிரி பசங்கட்டலாம் அந்த கத்தி இருக்கக்கூடாதுடா, நீலாம் போய் சொப்பு ஜம்மா இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கத்தி இருக்கும், அதை வாங்கி வீட்டில் உட்காந்துட்டு பொய் காய்கறியை வெட்டிட்டு உட்காந்துட்டு நீ எல்லாம் வந்துட்டு அப்படின்னு அந்த மஞ்சள் மண்டை நம்ம ஜேவை போட்டு கலாச்சிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து ஜே இவன் இந்த ட்வின் கில்டோட பாஸோட பையன்றனால ரொம்ப திமிரு பண்ணிட்டு இருக்கான், என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜே யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த மஞ்சள் மண்டை கூட இருக்கிற 2 பேர் நம்ம ஜேவை பிடிச்சா அப்படியே அந்த டேபிளில் படுக்க போட்டு, ஏன்டா நாங்கள் தான் சொல்கிறோம்ல கேட்டுட்டு அமைதியாக இருக்கணும், இப்படிலாம் கத்திட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தரையோட சேர்த்து அமுக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி அமுக்கிட்டு இருக்கும்போது டே இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது அதுக்கே எடுத்த மஞ்சள் மண்டை, நீ ஓவராக பேசுகிற, உன்னோட வாய் அப்படி வெட்டி எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வெட்டலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்து கடுப்பாயிட்டே நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் சொல்லுவான், ஆமாம் உங்கள் அம்மா எங்கே உங்கள் கூட இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணனேன். அதை கேட்டு ஜெய் இன்னும் கடுப்பாயிட்டே வாயை மூடுடா இல்லை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி கத்துவான் பாருங்க. அப்படி கத்துறவனே அந்த கத்தியிலேருந்து பயங்கரமான வெளிச்சம் வரும். அதை பார்த்துட்டு மஞ்சள் மண்டை என்னடா இவ்வளோ வெளிச்சமாக இருந்தே சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருப்பான். அப்போ அதுலேருந்து ஒரு மண்டை மாதிரி வெளியே வந்துட்டு இருக்கும். அங்கே இருக்கவங்க எல்லாம் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்புறம் தாங்க தெரியுது அந்த கத்திலேருந்து வர்றது நம்ம ஹீரோ தான். எப்படி வரான் பாருங்க. அப்படி வெளியே வந்து நின்று அதை பார்த்துட்டு என்னடா அது கன்றாவி கத்தியிலேருந்து வெளியே வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மிரண்டு போயிடும் அந்த மஞ்சள் மண்டை. நம்ம ஹீரோ இங்கே வந்ததுக்கப்புறம், ஏய் நான் எப்படிடா இங்கே வந்தேன், நான் அங்கே மீட்டிங்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கிள் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஜே நம்ம ஹீரோ பார்த்து சொன்னோன்னே நம்ம ஹீரோ அந்த கத்தியை பார்ப்பான். ஓ கத்தியை பிடுங்கிட்டானா அப்படின்னா அவன்கிட்ட வம்பளுத்து இருக்கான். நான் ஒரு மேஜிக்கை போட்டு வச்சுருக்கேன், அதனால தான் நான் இந்த கத்தி மூலமாக இங்கே சம்மன் மேஜிக் பண்ணி இங்கே வந்துட்டேன் போல இருக்கு. டேய் இந்த கத்தி மூலமாக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஜெய்கிட்ட உரண்டு எழுத்துருக்கீங்க போல இருக்கு. என்ன தைரியம் இருந்தால் என் மாப்பிள்ளைக்கிட்டேயே உங்கள் வேலையை காட்டியிருப்பீங்க, அவ்வளோ தைரியமானவங்களுக்கு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஆறா பறக்க செவன் டென்ஷனாக பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்தா அந்த 2 பேர்த்துக்கு ஐயோ அப்படி சொல்லி வேர்த்து கொட்டிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ இப்போ நீங்கள் என் மாப்பிள்ளைக்கிட்ட வம்பிழுத்ததுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட வேண்டியதான். உங்கள் எலும்பை ஒவ்வொன்றா எண்ணி எண்ணி உடைக்க போகிறேன், ஆரம்பிக்கலாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருப்பா பாருங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த கேப்டன் நம்ம ஹீரோ கிட்ட எப்படியாச்சும் கில்ல சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த கேப்டன் கிட்ட, ஆமா அந்த கோல்டன் பேட்ச் வச்சிருப்பீங்களா அந்த பேட்ச் எனக்கு கொடுங்க, எனக்கு தேவையானதை நான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேட்ச் அப்படி நம்ம ஹீரோ கிட்ட அதை கொடுத்து, இதை பார்த்து பத்திரமா வச்சிருக்கேன், இப்போ நீங்கள் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு சேர்ந்துருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை காட்டுவான் பாருங்க. அப்படின்னு பார்த்து டக்குன்னு அந்த இடத்துலேருந்து மாயமாக மறைஞ்சிருவான். அப்படி மாயமா மறைஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம ஹீரோ அந்த கத்திலேருந்து வெளியே வந்திருப்பான். அதை பார்த்த உடனே இந்த கேப்டனுக்கு இங்க என்ன நடக்குது காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி வாயை போலது முடிச்சிட்டு இருப்பான். கூட அந்த 2 அசிஸ்டன்ட் பாஸ் என்ன நடக்குது பாஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பானுங்க. அப்படின்னு பார்த்து கிடக்கிறாக்கா ஏங்க பில்லு வந்திருக்கு இந்தாங்க அப்படி சொல்லும்போது, எவ்வளோக்கா பில்லு, 1 லட்சம் அப்படி சொன்னேன். என்னது 1 லட்சமா அப்படி சொல்லி வாயப்படத்தை பார்த்துட்டு இருப்பாருங்க. செம்ம காமெடியாக இருக்கும். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோ எந்த மாதிரியான ஆக்ஷன் பண்ண போகிறான் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு பத்தாதுன்னு பார்த்தா ஜேவோட அக்கா வந்து நம்ம ஹீரோவை பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான ஆக்ஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.